கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. நம் மனதால் பகவானை தியானித்துக் கொள்வோம். முகுந்தன் பாலன், சிறு குழவி, சிறு குழந்தைன்னு சொல்லுவர். ஒரு ஆலிலத்தடியில் சயனித்து கொண்டு தன்னுடைய திருவடி கால் கட்டவிரலை தன் திருக்கை விரலால் பிடித்து அழகிய தாமரை போன்ற வாயில் கண்ணன் சேர்த்து கொண்டிருக்கிறார். இந்த சேவையை நாம் பல சித்திரங்களில் தரிசித்திருக்கிறோம். ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறது அதே போல கண்ணன் தொட்டிலில் சயனித்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே நம்ம வீட்டு குழந்தைக்கு தொட்டில் போடுறதுனாலே அன்றைக்கி ஒரே கோலாகலம். சில குழந்தைகளுக்கு தொட்டிலில் படுத்துட்டா தான் தூக்கம் வரும். வேறு சிலது கொஞ்சம் வேகமாக ஓடுற குழந்தைகளுக்கு ஒரு இடத்துல அடக்கி பிடிச்சு படுக்க வச்சாலே பிடிக்காது. இங்கே உதச்சி அங்கே உதச்சி தொட்டிலையே கிழிச்சுடும். கண்ணன் கொஞ்ச நாள் மட்டும் தொட்டிலில் ஒழுங்காக சயனிச்சிருந்தார். அது முடிந்த பிற்பாடு தொட்டிலில் படுக்கவே பிடிக்கலே. ஏன் முதல்ல கொஞ்ச நாள் சயனிச்சிருந்தார்? பிரம்மா கொடுத்தமிச்சதாச்சே, அதை நம்ம அவமரியாதைப்படுத்தக்கூடாது. அதில் கொஞ்சமான அவர் கொடுத்ததை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணன் சயனித்து கொண்டிருந்தார். நான்முகன் பிரம்மா அவர் கண்ணனுக்கு தொட்டில் கொடுத்து அனுப்பித்தார்ங்கிறது தான் முதல் 10 3ஆம் திருமொழி முதல் பாசுரம். ஏற்கனவே கூறியிருந்தேன், எல்லா தேவர்களும் கூடி கண்ணனுக்கு வந்து கைங்கரியம் பண்ண வேண்டும், கிஞ்சித்காரம் செய்ய வேண்டும். கிஞ்சித்காரம்னால் சிறிது தொண்டு புரிதல். கிஞ்சித் அப்படின்னா சிறிது, கிஞ்சித்காரம்னால் நம்மாலான சின்ன கைங்கரியத்தை பகவானுக்கு செய்ய வேண்டும். ஒருத்தர் வேடிக்கையாக கேட்டார், கிஞ்சித் காரம்னு சொன்னால் அப்போ கிஞ்சித் இனிப்புன்னு ஒன்று இருக்கானால், கிஞ்சித் காரம்தான் கிஞ்சித் இனிப்பு. அப்படின்னால் சிறிதளவு பெருமானுக்கு தொண்டு புரிந்தால் கிஞ்சித் கரணம் கிஞ்சித் காரம், அது என்னவா இருக்கும்? கிஞ்சித் இனிப்பாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக நிறைய இனிப்பாக தான் அது இருக்கும். இப்போ அதனால் கிஞ்சித் காரம்னு சொன்னாலே நம்மால் என்ற சின்ன தொண்டை பகவானுக்கும் பக்தர்களுக்கும் பாகவதர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இயற்கைக்கும் இது இத்தனைக்கு நம்மால் ஆன தொண்டு செய்ய வேண்டும். அதை காட்டுறதுக்காகத்தான் வருணன் தொண்டு புரிய வருகிறார், வாயு தொண்டு புரிய வரார், இந்திரன் கைங்கரியம் பண்ண வரார், வருணன் கைங்கரியம் பண்ண வரார். இவர்கள் எல்லாருக்கும் தான் நாம் உண்மையாக திரும்ப செய்யணும். காற்றை காப்பாற்றணும், தண்ணீர் நீர்நிலைகளை காப்பாற்றணும், வனஸ்பதி எல்லா காடுகளையும் ரட்சித்தாகணும், விலங்குகளையெல்லாம் ரட்சித்தாகணும். அந்த முக்கியமான பொறுப்பு இந்த சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. ஏன்னா உலகமே இயற்கை பேரழிவு, இயற்கைக்கு எதிர்த்து செயற்கையினுடைய போராட்டம், இதை போல தவித்து கொண்டிருக்கிறோம். நாம் தான் மெதுவாக யோசிக்க வேண்டும். இந்த தேவதைகள்லாம் நமக்கு ரொம்ப நிறையா பண்ணியிருக்கார்கள், கண்ணனுக்கு இப்போ பண்ண வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேவர்கள் கூட கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுவாளானால் கண்ணனுக்கு பண்ணுறது நிச்சயம், அது சந்தேகமே இல்லை, நேத்தே சொல்லிட்டேன். ஆனால் அதை விட புரிஞ்சிக்க வேண்டியது, பாகவதர்களாக அரேனும் இருந்தால், பக்தர்களாக இருந்தால் அவர்களுக்கும் தேவர்கள் வந்து கைங்கரியம் பண்ணுவார்கள். இது எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்னால், ஆண்டாளுடைய திருப்பாவையில் 4வது பாசுரம், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சாரங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். இது பர்ஜன்ய தேவன் வருண பகவானுக்கு ஆண்டாள் இடுகிற கட்டளை. எங்களுக்கு மார்கழி நோன்பு நோக்கணும், தண்ணீர் யமுனையில் நிறையா ஓடணும், அதுக்காக நீ மழை பெஞ்சாதான் நாங்கள் குளிக்க போக முடியும், மழைக்கடவுளே மழையை தாராளமாக பெய் அப்படின்னு ஆண்டாள் வேண்டுகிறாள். அது என்ன, திடீர்னு ஒரு 5 வயசு பெண் குழந்தை எங்கோ கோகுலத்தில் இருக்கிறாள், பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர், இவெல்லாம் போய் தேவதைகளை ஆணையிட முடியுமா? அவர்களாம் நம்ம சொன்னதை கேட்பாளானால் கேட்பார்கள். எந்த தெய்வனாக இருந்தாலும், அது வாயுவோ வருணனோ குபேரனோ யமனோ, ஒரு பக்தன்னு பார்த்துட்டால் பகவானுக்கு அவங்கிட்ட பிரீத்தி. நாம் அவனுக்கு போய் கொஞ்சம் தொண்டு செய்தோம்னால் நம்மகிட்டையும் அந்த பிரீத்தி வரும். பெருமான் அவனிடத்தில் அன்பு வச்சிருக்கார், பாசம் வச்சிருக்கார். அப்போ அப்படிப்பட்ட பக்தன் பின்னாடி நாம் இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணோம்னால் நமக்கு அந்த அருள் கிடைக்கும் இல்லையா? கலியுகத்தில் இப்படி தான் வாங்கிக்க முடியும். நேர இறையுருள் பெறுவதுங்கிறது கஷ்டமாக போயின்னு இருக்கிற காலம். கோவிலுக்கு நிறையா போகிறோம், ஆனால் பக்தர்களுக்கு தொண்டு புரிகிறோமான்னு யோசித்து பார்க்கணும்.
நேர பெருமானுக்கு தொண்டுன்னு இருந்தாலே கிடைக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா அவருக்கு தன் பக்தனை பிடிக்கிறத விட பக்தனுக்கு பக்தனாக இருக்கிறவனும் ரொம்ப பிடிக்கிறது அவருக்கு. இந்த சூக்ஷ்மம் கொஞ்சம் நாம் கலியுகத்தில் தெரிந்து கொண்டு பக்தர்களுக்கு பின்னாடி போகணும், அவர்களுக்கு தொண்டு புரியணும். நல்லவாழ சொல்கிறேன், யாராருக்கோ பண்ணுறதுக்கு சொல்ல. இப்போ நல்ல உள்ளம் படைத்த நல்ல சிந்தனையாக இருக்கிற பக்தர்கள்னு இருப்பா இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்கு கைங்கரியம் வேணும். அதனால தான் வருணதேவன் ஆண்டாளுக்கு செய்வதற்கு வந்தார். நீங்கள் கேட்கலாம், அப்படி யாரும் கண்ணிலேயே தென்படலைன்னா ஏன் ஆழ்வார்கள் இருக்கலையா, ஆச்சாரியர்கள் இருக்கலையா, ரிஷிகள் இருக்கலையா? அவர்கள் சொன்ன வழிக்கு நாம் நடந்தாலே அவர்களுக்கு தொண்டு புரியறது தான். இப்போ நம்மாழ்வார் இல்லையே, அவர் இருந்திருந்தால் அவருக்கு ஏதானும் பண்ணியிருப்பேன்னால் அவருக்கு நாம் பண்ணக்கூடிய ஒன்றே ஒன்று, அவர் பாடல்களில் என்ன பாடிட்டு போயிருக்காரோ அதன்படி வாழ்வது அவருக்கு செய்யும் தொண்டு. பொறுமை எந்த விதத்திலையும் அவர்களோடு நம்ம தொடர்புபடுத்திக்கலாம். சரி, பிரம்மா எல்லாரையும் கூப்பிட்டார், ரொம்ப அழகாக ஒரு தொட்டில் பண்ணிட்டார். இப்போ பிரம்மாவுக்கு பிதாமகர், உலகத்துக்கே தாத்தான்னு ஒரு பேர் உண்டு. அதனால் இந்த தொட்டில் இப்போ தாத்தா கொடுத்த தொட்டில். நீங்கள் உடனே புருவத்தை நெரிக்கிறீர்கள். தாத்தா கொடுத்ததா? பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய நாபி கமலத்தில் தானே பிரம்மா பிறந்தார், உந்தித்தாமரையில் பிரம்மா பிறந்தார். இந்த ஒரு இடத்துல தான் சுவாமி அப்பா தொட்டிலில் தூங்குவார். அவர்கிட்ட பிறந்த பிள்ளை அப்பாவுக்கு தொட்டில் பரிசாக கொடுக்கும். எங்கேயானு இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாத்தா பேரனுக்கு தொட்டில் வாங்கி கொடுத்து பார்த்துருக்கோம். பிள்ளை அப்பாவுக்கா தொட்டில் வாங்கி கொடுப்பார்னால் இங்கே நடக்காதே. ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனை அவதரிச்சுட்டார், உண்மையில் அவர் தான் தந்தை, அவருடைய மகன்தான் பிரம்மா. ஆனால் பிரம்மா சத்தியலோகத்தில் வயசானவராக இருக்கார், உலகத்துக்கே தாத்தா. அந்த தாத்தா இப்போ பேரனுக்கு தொட்டில் கொடுக்குறான்னு வச்சுக்கணும். உண்மையில் பகவானுடைய மகன் தொட்டில் அனுப்புகிறார்னு வைத்துக்கொள்ள வேண்டும். எதே மாதிரி இருக்கும் சொல்லுங்க? சாதாரணமாக கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அப்புறம் குழந்தைகள்லாம் வளரணும். தாய் தந்தையர்கள் கல்யாணத்தை குழந்தைகள் நடத்தி வைக்க முடியுமானால் அதுக்குத்தான் ஷட்டப்த பூர்த்தின்னு ஒன்று வச்சுனுட்டா போடுறது. 60ஆம் கல்யாணம்னு பண்ணிக்கிறோம். அப்போ நிஜமாவே நாம் பண்ணிக்கிறது இல்லையே. நம்ம பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை நாட்டு பொண்ணு எல்லாரும் சேர்ந்து தானே பண்ண போகிறா. அப்போது மகன்களும் மகள்களும் தந்தைக்கும் தாய்க்கும் கல்யாணம் பண்ணி வைத்தார்கள்னால் நடந்துன்னு தானே இருக்குது. அதே போலன்னு வச்சுங்க. இப்போ அதனால் தொட்டில் போட்டால் பிள்ளை பிரம்மா அவரே தொட்டில் கொடுத்து அனுப்புகிறார். சின்ன தொட்டில் இல்லை, பெரிய தொட்டில், மரத்தொட்டில் இல்லை, சொக்கத்தங்கத்தால் 24 22 செப்பு கலக்கவே இல்லை, 24 பண்ண தொட்டில். அந்த தொட்டில் தான் கண்ணன் சயனித்துக் கொள்ள போகிறார். பாசுரம் பார்ப்போம். மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. மாணிக்கங்கட்டி, மாணிக்கம் இந்த தொட்டிலினுடைய 2 பக்கத்துலேயும் மாணிக்க வரிசை வச்சு கட்டியிருக்கான். இப்போ நான் சொல்லி முடிக்கிறச்சே, சுவாமி இந்த தொட்டிலுக்கு சுமாராக என்ன விலை இருக்கும் என்ன கேட்காதீங்க, எனக்கு கணக்கு போட தெரியாது. இப்போ நீங்கள் தான் போட்டு பார்த்துக்கணும். முடிச்சுடுறேன், அப்புறம் கணக்கு போடுங்க. மாணிக்கம் கட்டி, மாணிக்கத்தை 2 பக்கம் வச்சு கட்டி, இடை வைரம் நடுவில் வைரத்தை கட்டி, கட்டியும் ஆணிப்பொன்னால் செய்த, ஆணின மாற்றில்லாத நிகரற்ற ரொம்ப உயர்ந்த சொக்கத்தங்கம் மாற்றுயர்ந்த பொன்னாலே செய்யப்பட்ட வண்ணம் அழகிய சிறு தொட்டில், சின்ன தொட்டிலை பிரமன் பிரம்மாவானவன் பேணி உகந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு விடுதந்தான், உனக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் கண்ணா. மாணிக்குரளனே தாலேலோ. மாணின பிரம்மச்சாரின்னு அர்த்தம். வாமனமூர்த்தி பிரம்மச்சாரியாகத்தானே பிறந்தார். மாந்தோல்லாம் போட்டுண்டு கையில் கமண்டலம் வச்சுட்டு தர்பத்தெல்லாம் பிடிச்சின்னு போயிருப்பாரு. மாணிக்குரளனே வாமனனான கண்ணனே தாலேலோ, நன்னா தூங்கு. தால் நாக்கு, அதை அசைந்து தாலேலோ. வையமளந்தானே தாலேலோ. வையம்னா உலகம், உலகங்களை அளந்தவனே, திருவிக்கிரமனாக அளந்தவனே தாலேலோ தாலேலோ. சீராட்டி பாராட்டுறதுக்கு இது ஒரு வழி. குழந்தைகளை சீராட்டுறோம்னால் மடியில் வச்சுன்னு கொஞ்சம் சீராட்டலாம், அப்படி மேலே தூக்கி போட்டு சீராட்டுவா. இப்போ அதுக்கு நன்னா உடுப்பெல்லாம் போட்டு சீராட்டுவா, ஆபரணங்கள்லாம் போட்டு சீராட்டுவா. அதை போல் இங்கே எப்படி சீராட்டுகிறார்? நல்லா மாணிக்கங்கட்டி வைரமிட கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். இந்த தொட்டில் எல்லாமே நன்னா இருக்கு.
நம்ம வீட்டு குழந்தைக்கும் தொட்டில் போடுவோம். தாத்தா தொட்டில்ல தான் என் பேரன் படுத்துக்கணும். தாத்தாவும் அந்த தொட்டில் படுத்துட்டு இருப்பார். அப்புறம் அவருடைய பிள்ளை, அதான் அப்பா, அவர் படுத்துட்டு இருப்பார். அந்த அப்பாவுக்கு இப்போ குழந்தை பிறந்தாச்சு, அவர் இப்போ படுத்துட்டு இருக்கார். அந்த குழந்தைக்கு அந்த தொட்டில் பார்த்தா தாத்தா தொட்டில்னு தெரியணுமானால், எதுவானும் தாத்தா படுத்துன்ற காலத்தில் இருக்குமோ? ஒன்றுமே இருக்காது. பரண்டில் போட்டு வச்சுருந்துருப்போம். அது மூங்கில்ல பண்ணதான் இருக்கும். மூங்கிலெல்லாம் விட்டு விட்டு போய் உடஞ்சி போயிருக்கும். அதில் இருக்கிற கயரெல்லாம் கூட அழுக்காக போய் இத்து போய் அருந்து போயிருக்கும். அதில் போட்டுட்டு இருந்த பட்டு மெத்தை பஞ்சு பஞ்சாக வந்திருக்கும், ஒன்று இருந்திருக்காது. அதில் வச்சுட்டு இருந்த தலகாணி இருக்கவே இருக்காது. அதில் மாட்டியிருந்த கிலுகிலுப்பெல்லாம் எப்போவோ உடஞ்சி போயிருக்கும். பின் அது என்னதான் சுவாமி தாத்தா தொட்டில்னால், பேர் தாத்தா தொட்டில். அந்த தாத்தா அதில் படுத்துட்டு இருந்திருக்கார். அதுக்கப்புறம் பட்டு மெத்தையை மாற்றிடுவோம், மூங்கிலையே மாற்றிடுவோம், சுத்தின கைத்தை மாற்றிடுவோம், சங்கிலியை மாற்றிடுவோம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு கூட ஒவ்வொன்றா மாற்றின்னு வந்திருப்போம். இப்போ 60 வருஷம் ஆச்சு. தாத்தாவுக்கு வயசு இப்போ 90, பேரன் இப்போ தான் பிறந்திருக்காருன்னா அப்போ எப்போ ஓனா படுத்துட்டு இருந்திருப்பார். இத்தனை வருஷத்தில் மொத்தத்தையும் மாற்றிருப்போம். ஆனால் தாத்தா தொட்டில்னு பேர் மட்டும் இருக்கும். அதை போல் இங்கேயும் தாத்தா தொட்டில், பிரம்மா கொடுத்தம்ச தொட்டில் இல்லையோ. ஆனால் தொட்டில் என்ன விலை பாருங்க. இப்போ மாணிக்கம் கட்டி வைரமிட கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பெறமன் விடுதந்தான். கண்ணன் சயனிச்சுன்னு இருக்காரே, மாணிக்குரளனே தாலேலோ, வாமனமூர்த்தியே சின்ன குழந்தையே தாலேலோ, திரிவிக்கிரமனே உலகமே தாவி அளந்தவனே தாலேலோ. இது பாடுறதுலேருந்து என்ன பொருள்னால், திருவிக்கிரமனாய் உலகத்தை தாவி அளந்தாய், அவ்வளவு பெரிய காரியம் பண்ணினே, அதனால உனக்கு களைப்பு வந்திருக்குமோ? அந்த களைப்பு தீர தொட்டில்ல வந்து சயனித்து கொண்டாயோ? அப்படிதான் எனக்கு தோன்றது. இப்போ பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும். எத்தனையோ கோவில்களில் சேவிச்சிருப்பீள். அப்போது கட்டியம்னு ஒன்று சேவிப்பாள். கட்டியம் சேவிக்கிறதுனால், இப்படிப்பட்டவனே அப்படிப்பட்டவனே, உன்னை பார்த்தா இவ்வளவு அழகாக இருக்கே, நீ இதற்காக குளிக்க வந்தியா, இதற்காக தீர்த்தமாட வந்தியா, இதற்காக நீராட வந்தியா, இதற்காக மஞ்சனமாட வந்தியா? ஒரு வேளை வராகப் பெருமானாக உலகத்தை எல்லாம் தூக்கினாயே, அந்த களைப்பினால குளிக்க வந்திருக்கியோ? நிறைய இன்னைக்கு முழுக்க நாள் முழுக்க ஓடி போயிட்டு வரும், களைச்சி போச்சு. சாயங்காலம் வந்து ஒரு முழுக்கு போட்டால், ஒரு தரம் குளிச்சோன்னா களைப்பெல்லாம் ஓடி போயிடும் இல்லையா? அதை போல பகவானுக்கும் வராகனா உலகத்தை தூக்கினாராம், களைப்பு, திருமஞ்சனத்துக்கு வந்திருக்கார். திருவிக்கிரமனா உலகத்தை தாவி அளந்தாராம், களைப்பு, குளிக்கிறதுக்காக வந்திருக்கார். நரசிம்மரா ஹிரண்யகசிபு கிழித்து முடித்தாராம், களைப்பு, பந்தன தீருவதற்காக வந்திருக்கார் போல் இருக்கு. இப்படித்தான் சொல்லி சொல்லி கொடுப்பா. வேயர்வை ஆறவோ, உனக்கு இருக்கிற ஆயாசங்கள்லாம் போகிறதுக்கா, விடாய் தீரவோ, வியர்வை ஆறவோ, இந்த காரியம் பண்ணச்சே வேர்வையாக கொட்டிருக்குமே, அது போகிறதுக்கு தானே இப்போ திருமஞ்சனத்துக்கு வந்திருக்கே. ரொம்ப விடாய் தாகம் எடுத்திருக்குமோ, களைப்பு வந்திருக்குமோ, அது போகிறதுக்கு தானே திருமஞ்சனம். நடந்த கால்கள் நொந்தவோ, நடுங்க ஞாலமே நமாய் இடந்தமை குலுங்கவோ, விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழிகேசனே. திருமழிசை ஆழ்வார் திருக்குடந்தை கும்பகோணம் 6ஆவது பிரான சேவிக்கிறதுக்கு போனார், சயனிச்சுருக்கார். ராமனா அயோத்தியிலேருந்து தெற்க வரைக்கும் நடந்து வந்தது கால் களைச்சி போச்சோ? என் தலையாலன்னா அந்த காலை பிடிச்சி விட்டுருக்கணும், நான் இல்லவே இல்லையே. நடுங்க ஞாலமேனமாய், ஒருவேளை வராகப் பெருமானாக உடம்பு குலுங்க பூமாதேவியை தூக்கினாயே, அதனால கிளச்சி போயிட்டாயா? என்ன களைப்பு உனக்கு இப்போ? அதெல்லாம் வயசானப்புறம். நம்ம குழந்தை சின்ன குழந்தை என்ன இப்போ? இந்த குழந்தை இப்போ தொட்டில்ல சயனிச்சுட்டு இருக்காருனால் ரொம்ப களைப்பு போல் இருக்கு. அதனால தாலேலோ தூங்கு, மாணிக்குரளனே தாலேலோ. திருவிக்கிரம பெருமாளுக்கு ஒரு ஆனந்தம். அவர் இப்போ வந்து சயனிச்சுட்டு இருக்கார். திருவிக்கிரமன் முகத்தில் என்ன சிரிப்பு தெரிஞ்சுதோ அதே முகம் இந்த குட்டி கண்ணன் முகத்தில் தெரியறதுன்னா, அதுவும் இதுவும் ஒன்றா இருக்குது. என்ன அங்கே என்னால், நம்முடைய சொத்து தான் உலகமே. ஆனால் ஆரோ மகாபலி எடுத்துன்னு போயிட்டான். இந்திரன் வந்து கேட்கிறான், என்னை ஆள சொல்லியிருந்தையே மீட்டு கொடுன்னுட்டு. அதுக்காக பெருமாள் திருவிக்கிரம அவதாரம் பண்ணுறார். மகாபலியை அடக்கி விட்டார், சொத்தை மீட்டுவிட்டார். இப்போ மாணிக்குரளனே வையமளந்தானே, குள்ளமாக போனார், 3 அடி மண்ணு கேட்டார், சரின்னு மகாபலி கொடுத்தான். அதை வாங்கிண்டுக்கிறதுக்குள்ளே அந்த தீர்த்தம் உதகதாரா பூர்வகமாக கொடுக்க அந்த தண்ணீர் கையில் பட்டது. தண்ணீர் கீழே விடறதுக்குள்ளே பெருமாள் வளர்ந்துட்டார். இப்போ வெகு நீண்டதாக திருவிக்கிரமாவதாரம் பண்ணி ஒரு திருவடியாலே கீழ்லோகங்களை அளந்து மற்றொரு திருவடியாலே மேல்லோகங்களை எல்லாம் அளந்தார். தன்னுடைய ராஜ்யத்தை மீட்டுட்டார், இந்திரன் கையில் ஒப்படைக்கிறார். அதை திருப்பாணாழ்வார் சொல்லும்போது, உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுற நிவந்த நெழ்முடிய நன்னு நேர்ந்த நிசாச்சரரைன்னு அமலநாதிபிரான்கிற பிரபந்தத்தில் பாடுறார். உவந்த உள்ளத்தனாய், பெருமாளுக்கு ரொம்ப திருப்தி. அப்போ ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னால், திருவிக்கிரமாவதாரம் பண்ணி நம்ம சிஷ்யனாய் இந்திரன் இழந்த அரசை மீட்டு கொடுத்துட்டோம்.
அப்படின்னா பொருள் என்னன்னால், நாம் அத்தனை பேரும் பகவானுக்கு அடிமைகள், பகவானுடைய சொத்து. ஆனால் அப்பப்போ நான் உன் சொத்து இல்லையேன்னு திமிர்றோம், அவருடைய கட்டுப்பாட்டிலேருந்து விலக பார்க்குறோம். நான் என் பாட்டை பார்த்துக்கிறேன், உலக வாழ்க்கை என்னது என்ன சொல்லி சொல்லி விலக பார்க்குறோம். அதை அப்பப்போ சொல்லி சொல்லி நம்மளை அவர் திருப்பி கொண்டு வரார். அதுதான் மகாபலி சொத்தை பறிச்சுன்னு போறச்சே தானே அளந்து சொத்து என்னதுதான்னு சொன்னாரோ இல்லையோ, அதே போல நாம் அவனுடைய சொத்தாக இருக்க இல்லை இல்லை நானே நானேன்னு விலக பார்க்குறோமோ இல்லையோ. எல்லாரும் ஒரு நிமிஷம் நன்னா யோசிச்சு பாருங்க. நாம் பெருமானுடைய சொத்து, அவருடைய தொண்டன், அவருடைய அடிமை, அவர் நம்மளை ரட்சிக்கிறார். நமக்குன்னு தனித்த வாழ்க்கையில் அவர் தான் வாழ்க்கையே. எப்படி நம்ம வாழ்ந்திருந்தாலும் இந்த எண்ணத்தை மட்டும் வளர்த்துட்டோம்னால் தானே வாழ்க்கை நலமாக அமையும். ஆனால் அந்த எண்ணம் இல்லாமல் எப்படியோ சுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பகவானும் அந்த ராஜ்யத்தை மீட்ட உடனே சந்தோஷப்பட்டாரோ இல்லையோ, அந்த முகத்தில் இருக்கிற சிரிப்பு இப்போ இந்த தொட்டிலில் படுத்துட்டு இருக்கிற கண்ணனுடைய முகத்தில் தெரியறதே. மாணிக் குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. முதல் பாசுரம் பார்த்துட்டோம். இனிமேல் கொஞ்சம் வேகமாக பார்க்கணும். இப்போ அவதாரிக்க வரைக்கும் பார்த்தாச்சு. ஒரு நாளைக்கு 2 பாசுரமானு பானாத்தான் சட்டுன்னு மேலே சேவிக்க முடியும். தாலாட்டு பாட தயாராகும்.